அன்பான நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் வணங்கி குரு பகவானே போற்றி, விநாயகர் பகவானே போற்றி, வீரநரப்பா போற்றி என்று அற்புதமான இந்த பொதுவான ராசி பலன்குள் கிரகங்களின் சஞ்சாரங்கள் மிகவும் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன, தற்பொழுது என்னென்ன பலன்களை கொடுக்க போகின்றன என்பதை பற்றி பார்ப்போம். கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன் 1/9/2024 ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்கின்ற பொழுது கன்னி ராசிக்கு சூரிய பகவான் தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்திலே ஆட்சி பலனிலே சிம்மாசனத்தின் அதிபதி சிம்மாசனத்திலே அமைய பெற்று இந்த மாதம் என்பது ஞாயிற்றுக்கிழமையிலே பிறக்கப் போகின்ற செப்டம்பர் மாத ராசி பலன் என்பது கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு மிகவும் பிரமாதமாக அமைய போகின்றது. எதிர்பார்த்த விரை செலவுகளும் சுபகாரியங்களும் நடத்துகின்ற ஒரு மாதமாக 12ஆம் இடத்ததிபதி சிம்மாசனத்தின் அதிபதி 12ஆம் இடத்திலேயே அமைய பெற்று உங்களுடைய 6ஆம் இடத்ததிபதி சனி பகவானும் இருந்து ஒன்றுக்கொன்று பார்க்கின்ற பொழுது இங்கே தகப்பன் குழந்தைகள் ஒன்றுக்கொன்று விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு கடந்த மாதங்களும் சரி இந்த மாதங்களும் சரி சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பாக இந்த செப்டம்பர் மாதங்களிலே இருக்கின்றது. இந்த சூரிய பகவான் விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்ததிபதி சிம்மாசனத்தின் அதிபதி சிம்மாசனத்தை விட்டு செப்டம்பர் 15 தேதிக்கு பிறகு ராசியிலே வருகின்ற பொழுது மிகவும் உன்னதமான சுப செலவுகளும் நடக்காத விரயங்களும் நடக்கக்கூடிய அற்புத வெளிநாட்டு யோகங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக செப்டம்பர்லேயே நடக்கப் போகின்றது. கன்னி ராசிக்கு கோச்சார ராசியாக கடக ராசியாக அமையப்பட்டு லாபஸ்தானத்திலே லாபாதிபதி சந்திர பகவான் அமர்ந்து இருக்கின்றார். லக்கணம் என்பது ரிஷப 2-9 என்று சொல்லக்கூடிய கோச்சார லக்கணமாக அமைகின்ற பொழுது உங்களுடைய இலக்கண புள்ளி என்பது கோச்சாரம் என்பது பாக்கிய ஸ்தானங்களிலே இருக்கின்ற போது தன வாக்கு குடும்ப ஸ்தானத்திலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயம் கொடுக்கின்ற ஒரு மாதமாக கோச்சார லக்கணம் என்பது அமைய இருக்கின்றது. அதே சமயத்தில் லாபஸ்தானத்திலே சந்திர பகவான் அமைய பெற்று இந்த செப்டம்பர் மாதம் என்பது இருக்கின்றதுனாலேயும் விரயஸ்தானத்திலே விரையாதிபதியும் லாபஸ்தானத்திலே லாபாதிபதியும் பஞ்சமாதிபதி 6ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் 6ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது எதிர்பார்த்து அதிகமான விரைய செலவுகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது இருக்கின்றது. அதே சமயத்தில் சந்திர பகவான் லாபஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது அமைப்பு என்பது ஆரம்பமே தித்திக்கின்ற ஒரு அற்புத யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்க போகின்றது. இந்த செப்டம்பரிலே கன்னிராசிக்கார நேயர்களுக்கு மிகவும் அற்புதமான நட்சத்திரம் என்பது ஆயில்யம் புதன் பகவானுடைய நட்சத்திரத்திலே கன்னி ராசி அதிபதி புதன் பகவானும் 10ஆம் இடத்ததிபதி கன்னி ராசிக்கு அவரும் உங்களுடைய லாபஸ்தானத்திலே சந்திரனும் புதனும் அமைய பெறுகின்றது என்பது சற்று குழந்தைகள் தாய்மாமன்கள் சற்று கருத்து வேறுபாடுகள் அமையப்படுகிறது என்பது செப்டம்பர் 1-3-5 தேதி வரையில் சற்று தாய்மாமன்கள் உங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் நிலவக்கூடிய ஒரு அமைப்பு ஆரம்பத்திலே இருக்கின்றது. பிற்பகுதியில் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. திதி கிருஷ்ணபட்சம் திரியோதசி திதியிலும் திதி தெய்வம் நந்தி தேவதையாக வள வந்து கரணம் வணிசை கரணத்திலும் யோகம் பரியும் யோகத்திலும் யோக தேவதை விஸ்வகர்மாக வள வந்து மிகவும் பிரமாதமான ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த மாதம் என்பது தகப்பனுடைய அனுகிரகத்தோடு தாயினுடைய அனுகிரகத்தோடு இந்த மாதம் என்பது இருக்கின்றதுனாலே எதையும் அற்புதமாக வெல்லக்கூடிய ஒரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக 2ஆம் இடத்ததிபதி பாக்கியாதிபதியும் இங்கே ராசியிலே அமைப்பெற்று மிகவும் நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்றது மட்டுமல்லாமல் கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்தை சுக்கிர பகவான் பார்வை செய்கின்ற பொழுதும் தேவகுரு அசுரகுரு சுக்கிர பகவான் ராசியிலே அமைந்திருக்கின்றதும் தேவகுரு என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 9ஆம் இடத்திலே இருந்து ராசியை பார்க்கின்ற பொழுது இந்த பாக்கியஸ்தானம் ஆரோக்கியத்திலே நல்லதொரு வெற்றிகளையும் மேன்மைகளையும் கொடுக்கின்ற தன வாக்கு குடும்பஸ்தானம் உங்களுடைய வாக்குகளிலே அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றதும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தகப்பன் ஸ்தானத்திலே 4ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்ததிபதி வருகின்ற பொழுது உங்களுடைய தகப்பனவர்கள் உங்களுக்காக நல்லதொரு சுப நிகழ்வுகள் சுபகாரியங்கள் செய்து வைக்கின்ற அற்புதமான யோக பலன்கள் கொடுக்கின்றது. அதே சமயத்தில் இந்த காலகட்டங்களிலே வெளிநாட்டு யோகங்கள் வெளியூர் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக கன்னிராசிக்கார நேயர்களுக்கு செப்டம்பர் மாதம் என்பது அமையப் போகின்றது. பஞ்சமாதிபதி 6ஆம் இடத்ததிபதி இன்னொரு சத்ருசானாதிபதியும் 6ஆம் இடத்திலே அமைய பெற்று சூரியன் சனி பார்வை என்பது ஆரம்பத்தில் சூரிய பகவான் 12ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இங்கே அதிகமான எதிர்பார்த்த விரைய செலவுகள் நடக்கக்கூடியது. தகப்பனார் குழந்தைகள்
கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இங்கே சூரியன் சனி பார்வை சற்று மாறுபட்ட அமைப்புகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றதுனாலே அதை சமாளிக்கக்கூடிய குருவின் பார்வை ராசியிலே விழுகின்றதுனாலே கன்னிராசிக்காரர்கள் எதையும் நிதானிக்கக்கூடியவர்கள், வேலையிலே தெளிவாகவும் கச்சிதமாகவும் முடிக்கக்கூடியவர்கள், கடன் நோய் வம்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த காலகட்டங்களிலே செப்டம்பர் மாதம் என்பது மிகவும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. 10ஆம் இடத்திலே முயற்சி சனாதிபதி அஷ்டமாதிபதி சொந்த நட்சத்திரத்திலே செல்கின்ற பொழுது இங்கே உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் தெளிவாகவும் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள். சகோதர காரகன் என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய 10ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது சகோதரனால் ஒரு சில தேவையில்லாமல் தொழில்களுக்கு இடையூறுகள் வருவதற்கு இந்த காலகட்டங்களிலே வாய்ப்புகள் இருக்கின்றது. முயற்சி சனமாக இருந்தாலும் 8ஆம் இடத்ததிபதி உங்களுடைய 10ஆம் இடத்திலே வருகின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே நடத்தாத தொழில்களாகவும் இருந்தாலும், செய்ய முடியாத தொழிலாக இருந்தாலும் செய்து காட்டக்கூடிய ஒரு அற்புத யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதம். அதே சமயத்தில் சகோதரிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வருகின்ற ஒரு மாதம். பொறுமை நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. கன்னி ராசி என்று சொல்கின்ற பொழுது 7ஆம் இடத்ததிபதி பாக்கியஸ்தானங்களிலே இருந்து உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது மிகவும் நேர்த்தியாகவும் சரியாகவும் சிந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே குரு பகவானுடைய பார்வை கிடைக்கின்ற பொழுது குலதெய்வத்தின் அருள் கிடைக்கின்றது. வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றமும் இருக்கின்றது. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று தெய்வங்களை கும்பிட்டு வருவதற்கும் தெய்வங்களின் அனுக்கிரகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத யோக பலன்களை கன்னிராசிக்கார நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதங்களிலே கிடைக்கப் போகின்றது. ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் லாபஸ்தானத்திலே அமைய பெற்று மாதம் இருக்கின்றதுனாலே இங்கே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சந்திர பகவானும் புதன் பகவானும் பார்வை செய்கின்றது மட்டுமல்லாமல் குரு பகவானுடைய செவ்வாய் பகவானுடைய பார்வையும் 4 கிரகங்களின் பார்வை என்பது பஞ்சம ஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே பஞ்சம ஸ்தானத்திலே வம்பு வழக்கு கடனில் எதுவாக இருந்தாலும் அனைத்தும் தீருகின்ற ஒரு அமைப்பு. 7ஆம் இடத்தில் 9ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது நடக்காத கல்யாணங்கள் சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. மங்களகாரகன் என்று சொல்லக்கூடியவர் லாபஸ்தான 10ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இங்கு நடக்காத தொழில்களும் நடக்கக்கூடியது. புதுசாக தொழில்கள் செய்யக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்கள் இங்கே. சொந்த நட்சத்திரத்திலே முயற்சி சாணாதிபதி நீங்கள் எந்த ஒரு காரியங்கள் எடுத்து செய்வதற்கும் முயற்சிகள் தித்திக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருந்தால் அந்த செயல்கள் வெற்றியாக இருக்கும். அந்த வெற்றிகளுக்கு செவ்வாய் பகவான் முயற்சி சாணாதிபதி வளமாக இருந்து உங்களுடைய 10ஆம் இடத்திலே இருந்து 4ஆம் இடத்தை சுகசானம் வீடு வாகனம் வண்டி சொத்துகளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் வீடு வாகன சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. முடிக்காதவர்களுக்கும் முடித்து வைப்பதற்கும் சுகசானத்தை செவ்வாயின் பார்வை சொந்த நட்சத்திரத்திலே மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே செல்கின்ற பொழுதும் குருவின் அனுகிரகமும் உங்களுடைய ராசியையும் முயற்சி சாணங்களிலும் குருபகவானுடைய பார்வை பஞ்சம சாணங்களிலேயும் விழுகின்றதுனாலையும் செப்டம்பர்களிலே கன்னிராசிக்கார நேயர்களுக்கு மிகவும் பிரமாதமாகவும் அற்புதமாகவும் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு கிடைக்கின்றது. கன்னிராசி என்று சொல்கின்ற பொழுது தத்துவார்த்த ரீதியிலே 6ஆம் இடத்தை பற்றி குறிக்கக்கூடிய வம்பு வழக்கு கடன் நோய் எதிர்ப்பு எதுவாக இருந்தாலும் புத்திகாரகுண்ட ராசியிலே புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய அற்புதமான இந்த கன்னிராசியில் பிறந்த உங்களுக்காக செப்டம்பர் மாதம் என்பது பரிபூர்ணமான நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்றது. தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி ராசியிலே அமைய பெறுகின்றதுனாலையும் லாபஸ்தானத்திலே லாபாதிபதி சந்திர பகவானும் அமைய பெறுகின்றது. உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்களுடைய சிந்தனைகள் அற்புதமாக இருக்கின்ற ஒரு அமைப்பாகவும் லாபஸ்தானத்திலே தாய்க்காரகன் என்று சொல்லக்கூடியவர் இருக்கின்றதுனாலையும் ராசி அதிபதி புதன் பகவானும் 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் தொழில்களுக்காகவும் வேலைகளுக்காகவும் அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களிலே ஒரு அற்புதமான தீர்வுகளையும் தெளிவுகளையும் கொடுக்கின்ற பஞ்சமசானம் நம்மளுடைய எண்ணங்கள் சிந்திக்கின்ற செயல்களை குறிக்கக்கூடியது. லாபஸ்தானத்திலே லாபாதிபதி அமைய பெறுகின்ற பொழுது நீங்கள் எதிர்பார்க்கின்ற அபிலாஷைகளை நிறைவு செய்கின்ற ஒரு சரராசியிலே சரராசி அதிபதி அமைய பெற்று இந்த மாதம் என்பது பிறக்கின்றதுனாலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயமாக மாறுகின்றது. முயற்சி சாணாதிபதி 10ஆம் இடத்திலே கேந்திர பலம் பெற்று உயர்ந்த கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திலே காற்றாசியில் இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே 4ஆம் இடம் சுகஸ்தானம். உங்களுக்காக சுகங்கள் கிடைக்காதவர்களுக்கு சுக்கிர பகவான் பெண்களை பற்றி குறிக்கக்கூடியவராகவும் 2ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்ததிபதி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு தனவாக்கு குடும்பாதிபதியும் தகப்பன் சாணாதிபதியும் இருக்கின்ற பொழுது இங்கே தகப்பனார் அன்பும் தாய்மார்களின் அன்பு ஆதரவுகளும் உற்றார் உறவினர்களும் அன்புகளும்
கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த செப்டம்பர்களிலே உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கின்றது. இங்கே குருவின் அருளும் குருவின் ஆசீர்வாதமும் கிடைக்கின்றது. தேவகுருவும் அசுரகுருவும் தன்னுடைய ராசியிலேயே இருக்கின்ற பொழுது இங்கே அற்புதமான யோக பலன்களை கிடைக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. அதே சமயத்தில் தனவாக்கு குடும்ப சாணாதிபதி சுக்கிர பகவான் அளவுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடியவர் இந்த செப்டம்பர் 15 தேதியில் இருந்து 20 தேதி வரையில் சற்று பலமிழந்த நிலைமை என்பது இருக்கின்ற காரணத்தினாலே செப்டம்பர் 15 இருந்து 20 தேதிக்குள் சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் வீடு வாகன சொத்து சுகங்களிலே பங்கு பெறாமல் இருப்பது நல்லதொரு அமைப்பு. அப்படி பங்கு பெற்று செய்பவர்களுக்கு தடை தாமதங்கள் ஏமாற்றங்கள் பம்பு வழக்குகளை கொடுக்கும். அந்த வகையிலே செப்டம்பர் 1 15 தேதி நல்லதொரு அமைப்புகளையும் 15 20 தேதி சரியில்லாத ஒரு அமைப்பும் 20 மாதம் கடைசியாக இருந்தாலும் சரி அடுத்த மாதம் அக்டோபராக இருந்தாலும் சரி அற்புதமான உங்களுடைய 2ஆம் இடத்திலே 2ஆம் இடத்ததிபதி பாக்கியாதிபதி செல்கின்ற பொழுது நீங்கள் எதிர்பார்க்கின்ற சிறப்புகள் அனைத்தும் கிடைக்கின்றது. உங்களுக்கு வாக்கு சாணாதிபதி வாக்கு சாணத்திலே இருக்கின்ற பொழுது உங்களுடைய வாக்கு உங்கள் குடும்பங்களிலே அற்புதமான உயர்வுகளையும் நன்மைகளையும் வெற்றிகளையும் பெறுகின்ற உங்களுடைய செயல்திறன் என்று பளிச்சென்று நீங்கள் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் அனைத்தும் தித்திக்கின்ற செயல்படுகின்ற ஒரு அமைப்பாக இந்த செப்டம்பர் மாதம் என்பது இருக்கப் போகின்றது. கன்னி ராசிக்கார நேயர்களுக்காக முயற்சிகள் அனைத்தும் ஜெயிக்கின்றதும் சுகசானம் வீடு வாகனம் வண்டிகளை குறிக்கக்கூடிய மிகவும் அற்புதமான இங்கே பள்ளிக்கூடங்களுக்கு செல்லக்கூடிய குழந்தைகளுக்கும் நல்லதொரு அற்புதங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் வேகம் சுறுசுறுப்பு நிரம்பக்கூடிய ஒரு செப்டம்பர் மாதமாக 10ஆம் இடத்திலே 1.5 மாத காலம் செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இங்கே சுகசானத்தை பார்வை செய்கின்ற பொழுது வீடு வாகன சொத்து சுகங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களிலே கோச்சாரங்களின் நிகழ்வு என்பதும் குருவியின் அமைப்பு என்பதும் ராசியை பார்க்கின்ற பொழுது நீங்கள் எதிர்பார்க்கின்ற கல்யாணங்கள் சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடியதற்கும் மண்மனை வாங்குபவர்களுக்கும் நல்லதொரு வாய்ப்புகள் கிடைக்கின்றது. பூர்வீகத்தின் குலதெய்வத்தின் அருள் கிடைக்காதவர்களுக்கு குருவின் பார்வையும் செவ்வாயின் பார்வை பூர்வ புண்ணியசானம் பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே இந்த பூர்வ புண்ணியசானம் கன்னி ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் இடத்திலே 5ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய விரயசானத்தை பார்க்கின்ற பொழுது வம்பு வழக்கு கோர்ட்டு கேசு அனைத்தும் தீர்ந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்லதொரு சுப நிகழ்வு நடத்துவதற்கு மங்களகரமான காரியங்கள் செய்வதற்கு அற்புதமான யோக பலன்களில் கிரகங்களின் சஞ்சாரம் என்பது ருண சத்துரு சாணாதிபதி எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு பாவர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி பலத்திலே தன்னுடைய சொந்த ராசியிலே அமைப்பெற்று உங்களுடைய விரயசானத்தை விரையாதிபதி சிம்மாசனத்தின் அதிபதி இருக்கின்ற பொழுது நீங்கள் எதிர்பார்க்கின்ற வெளிநாட்டு யோகங்கள் விரைய செலவுகள் சுப நிகழ்வுகள் அனைத்தும் எடுத்த காரியங்கள் எடுத்த செகண்ட்லேயே முடித்து நடத்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான உங்களுடைய வாக்குகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அற்புத யோகமாகவும் இங்கே கவர்மெண்ட் உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடியவர்களுக்கும் குருவின் பார்வை சிம்மாசனத்தின் அதிபதி ஆட்சி பலத்திலேயும் எதிரிகளை வெல்லக்கூடிய சனி பகவானும் தன்னுடைய 6ஆம் இடத்திலேயே ருண சத்ரு சாணாதிபதி பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு பலம் பெற்று இருக்கின்றதுனாலே கன்னி ராசியில் பிறந்த ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதங்களிலே அற்புதமான அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு அற்புத யோக மாதமாக இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. கன்னிராசிக்காரர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.